பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எத்தனை நாளைக்கு பண்ணணும்? இந்த டவுட்ஸ் வந்து உங்கள நிறைய பேத்துக்கு இருக்கும். இதுக்கு சிம்பிளா நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சர் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எத்தனை நாளா இருக்கு, நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்யூட்டான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அக்யூட் அப்படின்னா இப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு 5 to 10 செஷன்ஸ்ல 90% ஆஃப் த பீப்புளுக்கு ரிகவர் ஆகும். இதே உங்களுக்கு ஒரு கிரானிக்கான பெயின் இருக்கு, ரொம்ப வருஷமா உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா அந்த பெயின் ரிகவர் ஆகிறதுக்கு டெஃபினட்டா நமக்கு வீக்ஸ்ல இருந்து மந்த்ஸ் ஆகும். இல்ல நீங்க ஒரு சர்ஜரியில இருந்து போஸ்ட் ஆபரேட்டிவா ரிகவர் ஆகி வர்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு டெஃபினட்டாவே மாசக்கணக்குல ரிகவரி டைம் எடுக்கும். சரி, இந்த நாட்கள்ல நீங்க வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது உங்களோட பெயின் இன்டென்சிட்டி பொறுத்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சிவியரான பெயின் இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீங்க ரெகுலராவோ இல்ல ஆல்டர்னேட் டேஸா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்க ப்ரோக்ரஸ் ஆக ஆக அதுக்கப்புறமா நம்ம டைம் வந்து வீக்லி 2 நாள் பண்ற மாதிரியோ இல்ல 3 நாள் பண்ற மாதிரியோ குறைச்சிக்குவோம். ஸோ பெயினை குறைச்சா உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாயிருச்சு அப்படின்றது இல்ல. பெயின் குறைஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் ரீகெயின் பண்ணுனாதான் திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் கம்மி.